ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பாலிஷ் போட்ட ஐட்டம்ஸை நான் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கம்மியான ஐட்டம்ஸ் தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு பானை மாதிரி, இது வந்து ஒரு 1/2 லிட்டர் தான் பிடிக்கும். நம்ம கையில் அடக்கமாக இருக்கும், அந்தளவுக்கு சின்ன சொம்பு தான் இது. பார்க்க வந்து பெருசாக தெரியலாம், பட் ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கிற ஒரு பானை மாதிரி. நீங்கள் அடுப்பில் ஏதாவது பால் காய்ச்சிக்கிறதுக்கு, சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் வந்து இருக்கும். டின்னு ரொம்ப இப்போ புதுசுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு மினி உருளி தான். இதுவும் ஒரு 400 ml அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும். இதுலேயே எல்லாத்துலேயும் ஈயம் பூசி வாங்கியாச்சு. அடுத்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி, இது ஒரு 4 இட்லி கிட்ட வந்து நமக்கு தாராளமாக பிடிக்கும். பாருங்கள், அதில் வந்து கிளி வரைஞ்சிருக்காங்க. இது கைனால் வரைஞ்சது தான். நம்ம பேர் எழுதுவாங்களே, ஸோ அந்த ஆணி வச்சுட்டு வரைஞ்சது தான். அடுத்தது ஒரு பால் காய்ச்சிற பாத்திரம் தான் இதுவும். இது எல்லாத்துலேயும் ஈயம் இல்லாமல் இருந்தது, ஸோ ஈயம் போட்டு நம்ம வாங்கியிருக்கு. ஈயம் போட்டால் பாலிஷ் போடணும், ஸோ அதனால் பாலிஷ் போட்டு வாங்கியிருக்கு. அடுத்தது மோர் மத்தும் பருப்பு மத்தும் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு 5 பீஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஈச்சில் வந்து ஈச் ஒன் வந்து 5 பீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே நல்ல 5 பீஸ் வந்து நம்ம இப்போதைக்கு கையில் ஸ்டாக் இருக்குது. நல்ல வெயிட் இருக்கும். இப்போ நம்ம வந்து வச்சு நம்ம கடையிறதுக்கு கரெக்டான வெயிட் வந்து ரெண்டுமே இருக்கும். அடுத்தது குட்டி குட்டி பவுலு. இது காய் எடுத்து வைக்க, பிரசாதம் வைக்க, சாமிக்கு பிரசாதம் வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கருப்பாக இருந்தது, ஸோ அதனால் பாலிஷ் போட்டிருக்கு. நிறைய பேருக்கு கருப்பாக இருந்தால் பாலிஷ் போட்டால் கலர் ஆகுமானே டவுட் இருக்குது. இதெல்லாம் வந்து தொடவே முடியாமல் அந்தளவுக்கு கருப்பாக இருந்த பீஸ் தான் நம்ம பாலிஷ் போட்டு வாங்கியிருக்கோம். நல்ல கலர் ஆகிடும். நீங்கள் ஈயம் இல்லாத பீஸ்லேயும் ஈயம் தேய்ச்சிங்கன்னா நல்லா சூப்பராக புதுசு மாதிரி ஆகிடும். இதெல்லாம் குட்டி குட்டி பவுல். இதெல்லாம் ஆக்சுவலாக திராசு தட்டுன்னு நினைக்கிறேன். திராஸில் 2 பக்கம் வந்து வளைய மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே தட்டு போடுற மாதிரி இருந்திருக்கும் ஃபஸ்ட்லலாம். ஸோ அந்த சைஸ் இருக்கும். பாருங்கள், ஒரு ஜான் வந்து டயா வந்து இருக்கும். அதாவது 10 இன்ச் பக்கம், 10 இன்ச் இருக்கா, சாரி 7லேருந்து 8 இன்ச்சுக்குள்ளே இருக்கணும் டயா வந்து. அடுத்தது இது ஒரு பால் காய்ச்சிற பாத்திரமாக தான், 1 லிட்டர் பிடிக்கும். ஈயம் இப்போ போட்டதுனால நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வெங்கல முறி. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாத்திரம். சவுண்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கே தெரியும். இதுலேயும் வந்து ஈயம் பீஸ் வாங்கியாச்சு. இதில் இருக்கிற மேக்ஸிமம் பாத்திரம் வந்து கிராக் இருக்கும், முறி வெங்கலத்துலலாம். அதனால ஈயம் பூசி வாங்கியிருக்கு. லீக் எதுவும் ஆகாது, பட் கிராக் இருக்கும். ஏன்னா வரப்போ வந்து நிறைய டேமேஜ் ஆகுது இப்போ இருக்கிறதுலலாம். ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஈயம் பூசி நான் வாங்கியிருக்கேன். இதுதான் உண்மை. இதில் இருக்கிற மேக்ஸிமம் பீசஸில் வந்து ஈயம் தான் தேய்ச்சிருக்கு. எல்லா பீசஸ் இதெல்லாம் கையா உருளி, பட் கிராக்காக இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே கிராக் இருந்தால் சவுண்டு வராது, கீழே கிராக் இருந்தால் நல்லா சவுண்டு வரும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இதிலலாம் நல்ல சவுண்டு வரும், பட் கீழே வந்து கிராக் இருக்குது. இதெல்லாம் லீக் எதுவும் ஆகாது. இதெல்லாம் நல்ல சூப்பர் பீஸு, பட் கிராக் மட்டும் வரும். தண்ணி லீக் ஆகாது. அடுத்தது ஒரு முறி பிளேட்டு தான். இது பாலிஷ் போட்டும் இந்த கலரில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 8லேருந்து 9 இன்ச்சுக்குள்ளே டயா வந்து இருக்கும். நார்மல் வெயிட் தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. அடுத்தது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது ஒரு 1 லிட்டர் வந்து பிடிக்கும். ஈயம் நல்லா பூசியிருக்காங்க. அடுத்தது வரி சம்படம் தான். இது வந்து ஒரு 1.25 லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கும். இது நல்ல வெயிட் இருக்கும் இந்த வரி சம்படம் வந்து. அடுத்து 2 குமிழ் தூக்கில் ஈயம் இல்லாமல் இருந்தது, ஸோ அதனால் ஈயம் பூசை கொடுத்து வாங்கியிருக்கு. இது ரெண்டுமே வந்து 1.5 லிட்டர் வந்து பிடிக்கும். வெயிட்டு ரெண்டுமே சேர்த்து 2.5 கிலோ பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது. ரெண்டுமே ஒரே சேம் பேட்டர்ன் தான். நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள், ஏர் டைட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.